எதிர்பாராத விதமாக அமோனியா வாயு வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதில் வேலை பார்த்தவங்க பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தலை சுற்றல், வாந்தி, மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை குறித்து சம்பவ இடத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவங்களை பக்கத்தில் இருந்த வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் முதலுதவி தேவைப்படுறவங்களும் நியரஸ்ட்ல இருந்த அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதி உயர் சிகிச்சை தேவைப்படக்கூடிய கிரிட்டிக்கலி இல் பேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அங்கிருந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கும் ஸ்டான்லி பொது மருத்துவமனைக்கும் மாற்றம் என்று சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உடனடியாக ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய சிறப்பு நிபுணர்கள் எல்லோரும் சேர்ந்து வரக்கூடிய பேஷன்ஸை ரிசீவ் பண்ணி உயர்மட்ட சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதி உயர் சிகிச்சையும் சப்போர்ட்டும் உடனடியாக வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நிலைமை எப்படி இருக்குன்னு அவருக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இது போன்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுது தேசிய பேரிடர் மீட்பு குழு அவங்களுடைய பட்டாலியன் 4க்கு இன்ஃபார்ம் செய்யப்பட்டு அவங்களும் டிப்ளை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிபிஆர்என், அதாவது கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட ஏதாவது இதை போன்ற விஷயங்கள் நடந்தா அந்த சிபிஆர்என் விஷயத்தை போய் மீட்பதற்காக ஒரு சிறப்பு குழு இருக்கு. அவங்களையுமே சம்பவ இடத்துல டிப்ளை பண்ணியிருக்கிறோம். பிபிஇ, அதாவது பர்சனல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து மேலும் அந்த பெராமீட்டர்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பாதிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே போன்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் டிப்ளை பண்ணக்கூடிய அந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து 2 சீனியர் மோஸ்ட் டாக்டர்ஸ் தலைமையில் 2 ஸ்பெஷல் டீம் அந்த இடத்துக்கு திருவள்ளூருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். திருவள்ளூர்ல பகுதியிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீமை அந்த சம்பவ இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மஞ்சக்காரணை பகுதியில் காரனோடை, தச்சூர், பாடியநல்லூர், ரெட்டப்பொட்டல், ரெட்கில்ஸ் பகுதிகளை சேர்ந்த 28 நபர்கள் தற்போது அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சார். அங்க அதுல 10 பேர் வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட ஐசியூல வந்து அட்மிட் செய்யப்பட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்பட்டு இருக்கு. 9 பேர் வந்து பொது சிகிச்சை பிரிவில் அவங்க வந்து சிகிச்சை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனையில ஒரு உயிரிழப்பு, ஒருத்தர் கொண்டு வரும் போதே பிராட் டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே இடத்துல வெங்கடேஸ்வரா மருத்துவமனையை பகுதியை பொறுத்தவரை 20 நபர்கள் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 10 பேர் வென்டிலேட்டர் சப்போர்ட்டோடு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சை எல்லாம் வழங்கிட்டு இருக்கிறோம். 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிறாங்க. 7 பேர் பொது மருத்துவ பிரிவில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. அங்கேயும் மருத்துவமனைக்கு கொண்டு வர வழியிலேயே ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. உயர் சிகிச்சைக்காக இடமாற்றம் செய்யப்பட்ட இந்த ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இப்ப நான் போய் பர்சனலா ஒவ்வொரு பேஷண்டையும் பார்த்துட்டு வந்தேன். சில பேர் வந்து கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. பட் எல்லா வகையான மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ தேவை, மருத்துவர்கள், மருத்துவ நிபுணர்களினுடைய டீம் கம்ப்ளீட்டா இங்க வந்து அவங்களுக்கு வேலையை பார்த்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி டேமேஜ் வந்திருக்குன்னு மதிப்பீடு செய்து அதற்கான சிகிச்சைகள்லாம் வேகமா நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்டான்லி மருத்துவமனையிலும் ஒரு டீம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுல் சப்போர்ட், சிகிச்சை அனைத்தையும் துரிதமாக வழங்குவதற்காக சிஎம் ஆபீஸ்க்கு நாங்க வந்து அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் இந்த சிச்சுவேஷன் சம்பந்த நிறுவனம் மீது உரையாக நடவடிக்கை எடுக்கப்படுமா? அமோனியா கேஸ் வந்து முறைப்படி பயன்படுத்திருக்காங்க, ஃபேக்டரி எல்லாம் முறைப்படி ஆய்வு பண்ணிருக்கோம். இந்த ஃபேக்டரியில நடந்தது என்ன, அந்த ஃபேக்டரியில வந்து முறைப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்களா, அந்த இடத்தில் நடந்தது குறித்த உடனடி தகவல் சேகரம் செய்து அதையும் வழங்க வேண்டும். இந்த உடனடி குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும். அதே சமயம் டீடைல்டான ஸ்டடி, எப்படி இது வந்து இது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்டா இருந்தாலுமே கூட, இது ஒரு தொழில்துறை விபத்தாக இருந்தாலும் கூட ஏன் வந்தது, இதையே முன்கூட்டி அவங்க வந்து தடுக்க வேண்டிய மெஷர்ஸ் எடுக்கலங்கிறது கொடுத்து டீடைல் ஸ்டடியும் நாங்க வந்து அனலைஸ் பண்ண சொல்லிடுறோம். தற்போது உடனடியாக தேவைப்படுவது என்பது பாதிக்கப்பட்டவங்களை ரிவைவ் பண்றது தான். ஏன்னா அது வந்து அந்த அமோனியா கேஸ் போனா லங்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் சில பேருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்ப அந்த ரிவைவ் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற அந்த மெடிக்கல் எய்டு, அந்த கிரிட்டிக்கல் கேர்ல தான் நம்ம வந்து இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் பொறுப்பு அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் குமார் அவர்கள் அங்கு விரைந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரிகள், கலெக்டர்ஸ் எல்லாமே அங்க போயிருக்காங்க. இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்ல தான் இங்க வர்றாங்க. இப்ப இவங்களை ரிசீவ் பண்ணி இந்த இடத்தை பார்ப்பதற்காக நானும் திரு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார். ராஜீவ்காந்திலையும் ஸ்டான்லியும் இவங்களையும் நாங்க வந்து கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார். சோஃபார் 2 பேர் டெட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேர் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க, வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்காங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க. பட் அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை ரிவைவ் பண்ணுவதற்கான ஒரு சிகிச்சை வந்து போயிட்டு இருக்குங்க. இல்ல நான் அபிஷியலா டிக்ளேர் பண்ணல. இப்ப ஒருத்தங்களை வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. அதாவது இதயம் நின்று போன ஒரு சகோதரி நம்மளுடைய மருத்துவர்களினுடைய தொடர் சிகிச்சையின் போராட்டத்தின் மூலமாக மறுபடியும் இப்போ வந்து அவர்கள் இதய துடிப்பு வந்து வந்திருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த மெடிசன் வந்து ரெஸ்பான்ஸ் டைம்லாம் கொடுத்த பிறகு அபிஷியலி இது குறித்த விஷயங்கள் டிக்ளேர் செய்யப்படும். ஆமாங்க.
பாதிக்கப்பட்டவங்க வந்து பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா ஒடிஷா மற்றும் வடகிழக்கு பகுதிகளை சார்ந்தவங்க தான். அவர்கள் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இங்கிருந்து அவர்களுக்கும் அங்கிருந்து இங்க வருவதற்கான அந்த தொடர்பான விஷயங்களையும் நம்மளுடைய அரசு வந்து முடக்கி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உங்களை அடிக்கடி சந்தித்து இதை குறித்த பீரியாடிக்கல் அப்டேட் தருவோம். ஆஸ் ஆஃப் நவ் டாக்டர்ஸ் டீம் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு, CPRN ஸ்பெஷல் டீம், பட்டாலியன் 4 ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லோரும் அவர்களுடைய வேலையை வந்து துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வந்து உங்களுக்கு மேற்கொண்ட தகவலை தருகிறேன். நன்றி.